கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகையால் இது பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியலின சாதியைச் சேர்ந்ததனால், பாதிப்பு உள்ளாக்கியவர்கள் பட்டியலினத்தை சாராதவர்கள் என்பதனால் இது கண்டிப்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர்களிடம் பேசி வன்கொடுமை தடுப்புச் சட்டமாக மாற்றுவதற்கு கோருவோம். மாநில அரசு என்ன பரிந்துரை? மாநில இந்த உடனடியாக மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. உண்மையிலே எந்த ஊழியர் இந்த தவறு நடப்பதற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். அதை தவிர்த்து இந்த குற்ற நடவடிக்கையில் உடந்தையாகவோ ஆதரவாகவோ இல்லாத அலுவலர்களை பணி நீக்கமோ அல்லது வேறு தண்டனையோ கொடுப்பது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை அல்ல. இந்த ஆதரவாக செயல்பட்டவர்கள்ன்ற பட்டியலில் இந்த மாவட்டத்துடைய எஸ்பி இருந்திருக்கிறாரு, மாவட்ட ஆட்சியர் அவங்க இல்லாம வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் கூறுதா, இல்லை வேற என்ன வகையில் சொல்றீங்க? இந்த அங்கே உள்ள பிஓவுக்கு தெரியும், அங்கே உள்ள ஆர்ஐக்கு தெரியும், பக்கத்திலே இருக்கின்ற டிஎஸ்பி அலுவலகம் இருக்கிறது, பக்கத்திலே அங்கே காவல்துறை அலுவலகங்கள் இருக்கிறது. அந்த உரிய அலுவலர்களுக்கு இது எல்லாம் தெரியும். அவர்கள் கடந்த சிலர் என்ன சொல்கிறாங்க, 10 ஆண்டுகளாக அவர் அந்த தொழிலை செய்கிறாரு, 20 ஆண்டாக செய்கிறாரு. ஆக ரொம்ப நாள் அவர் அந்த தொழில் செய்திருக்கிறார். அதற்கு வேறு ஒருவர் அந்த சப்ளை செய்திருக்கிறார், மெத்தனால் சப்ளை செய்திருக்கிறார். அவர் பட்டியலினத்தை சாராதவர். ஆக தொடர்ந்து பட்டியலின மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகுவதற்கு இவர்கள் ஆதரவாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் வழக்கு இப்போதைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே பதிவு பண்ணல. நீங்கள் யாருக்கு இந்த கோரிக்கை வைக்கிறீங்க? வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணணும், மாவட்ட எஸ்பிக்கா இல்லை மாவட்ட அரசுக்கும் தெரியும். மாவட்ட அரசுன்னா மாவட்ட ஆட்சியர் தான், மாவட்ட கண்காணிப்பாளர் தான், அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ சிபிசிஐடிக்கு போயிருக்கிறதுனால சிபிசிஐடி அலுவலர்கள்ட்ட இதை பற்றி பேசுவோம். இப்போ உங்களோட ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவீங்க சார்? மத்திய அரசுக்கு சப்மிட் பண்ணுவோம். என்னவா இருக்குது சார் உங்களோட ரிப்போர்ட்? இல்லை சில செய்திகள் என்ன செய்யுதுன்னா, இது கலப்படம் செய்யப்பட்ட சாராயம் அல்ல, இது மெத்தனாலில் அதிகமாக நீர் கலந்து அந்த கொடுத்துருப்பதாக தகவல் கிடைக்கிறது. தண்ணியில் மெத்தனால் கலந்து குடிக்க வேண்டிய தேவை இருக்காது, சாராயத்தில் தான் மெத்தனால் கலப்பாங்க. சாராயம் இந்த மலையில் தயாரிக்கின்ற சாராயம் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாராயம் தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இது வெளியிலிருந்து கிடைக்கின்ற ஒரு சாராயம் தானே தவிர இந்த மாவட்டத்திலிருந்து தயாரித்து மலையிலிருந்தோ கொண்டு வரப்படுவதில்லை. அதனால் சில காவல்துறை அதிகாரிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் அதில் தொடர்பு அவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு நம்ம தெரிந்த பிறகு தான் அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். உங்களுடைய விசாரணை அடிப்படையில் அரசியல்வாதிகளுக்கு இதில் சம்மந்தம் இருப்பதா மக்கள் உங்கள்கிட்ட தான் சொன்னாங்களா, இல்லை வேறு என்ன தான் இது யார் தொடர்புடையதா உங்களுக்கு தெரியுது முதற்கட்ட விசாரணையில்? இது நமக்கு அது செய்ய வேண்டியது காவல்துறை தான் அந்த நடவடிக்கையெல்லாம் பண்ணுவாங்க. என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணுவாங்க. நமக்கு பட்டியலின மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, அதை எப்படி சரி செய்வது, அவர்களுக்கு பாதுகாப்பு எப்படி வழங்குவது, உங்களால் என்ன உதவி செய்ய போகிறீங்க, என்ன செய்ய முடியும்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு SC/ST ஆக்ட் படி அவங்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள சொன்னாலே அவங்களுக்கு எல்லா பயன்களும் கிடைக்கும். அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், சொலாட்டியம் தீர்வுதவி கிடைக்கும், வாழ்கின்ற இடம் கிடைக்கும், நிலம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். ஆமாம், அது அமெண்ட்மெண்ட், அதை ஆல்டர் பண்ணணும். இந்த கேஸ் முன்னாலே போட்டிருப்பாங்க, FIR போட்டிருப்பாங்க. இதுக்கு பாதிக்கப்பட்ட நபர் SC-ங்கிறதுனால பாதிப்புக்கு உள்ளாக்கினவர் ஒரு நான் SC-ங்கிறதுனால இது அந்த அடிப்படையில் இது நம்ம வன்கொடுமை தடுப்பு. தமிழ்நாடு அரசு இதை வன்கொடுமை தடுப்பு சட்டமாக மாற்றணும். தமிழ்நாடு அரசு இல்லை, இங்கே உள்ள அலுவலர்கள் தானே. ஆமாம், ஒரு பட்டியலினம்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைத்த தகவல் அந்த விற்பனை செய்தவர் பட்டியலினம். ஆனால் அவருக்கு மெத்தனால் கிடைக்காது, ஏன்னா அவர் படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு எங்கேருந்து போய் மட்டும் மெத்தனால் கிடைக்கிது, யார் சப்ளை பண்ணுறாங்க, ஆமாம், எங்கேருந்து சப்ளை செய்கிறாங்க, இது பழைய ஸ்டாக்கா
கொரோனா காலத்தில் பெறப்பட்ட மெத்தட் இருந்தாலும் அதே குடும்பத்தை முதல்ல கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த பட்டியலுக்கு சேர்த்து அவங்க மேலே எப்பொழுதும் வழக்கமாக உள்ள சட்டங்கள் அவர்கள் மீது பாயும். ஐபிசி செக்ஷன் பற்றி நம்ம ஐபிசியில் வந்துடும். இவங்களுக்கு உதவி செய்த இந்த மெத்தனாலை கொண்டு வந்து சப்ளை செய்த யார் யார் இருக்காங்களோ பட்டியலினத்தை சாராதவர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வரும். என்னங்க கருணாபுரத்தில் இருக்கிறவங்க யார் யார் குடிச்சிருக்காங்களோ அவங்க மேலேயே வழக்கு அது சட்டப்படி அது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு காவல்துறை தான் கேட்கணும். அவங்க கோர்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ தவறு செய்துடுறாங்க, அது தவறு செய்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது தெரியாமல் போய் திரும்பவும் அவங்கள போய் நம்ம நடவடிக்கை எடுப்போமா? வெஹிக்கிள்ஸில் போகிறப்ப சரியாக போகாமல் ஒருத்தவங்க மேலே மோதிடுறாங்க. அவங்களே தண்டனைக்கு குற்றவாளியாக இருந்தால் கூட அவங்கள மீண்டும் நம்ம தண்டனைக்கு உட்படுத்துவதில்லை. சார், இப்போ பாதிக்கப்பட்டவங்கள சிலருக்கு வந்து கண் பார்வையில் வந்து சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே மருத்துவ சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு 50,000 ரூபாயும், உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கண் பார்வையில் கோளாறு இருந்து அவர்கள் கண் பார்வை தெரியாத பட்சத்தில் அவர்களுக்கு கூடுதலாக நிதி உதவி வழங்குவதற்கு இல்லை நிவாரணத்தை வழங்குவதற்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.